ஹாய் கைஸ், எங்கெல்லாம் அநேகமான பேர் உங்களுடைய நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரிங்கிங் த பெல், பிக் கப் ஆஃப் டீ, குயிக் செக் யுவர் நோட்டிபிகேஷன், அப்படித்தானே? ஆனா நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள்ட வெற்றியாளர்களின் மார்னிங் ஹேபிட்ட பாத்தீங்கன்னா சூன் ஆஃப்டர் த வேக்கப் இதுல எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஆரியானா கஃபிங்டன் இஸ் அ அமெரிக்கன் ஆத்தர் says a big part of my morning ritual is about what I don't do. When I wake up, I don't start the day by looking at my smartphone. Instead, once I wake up, I take a minute to breathe deeply, be grateful, and set my intention for the day. என்னுடைய நாளை நான் ஒருபோதும் ஸ்மார்ட் போனோட ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். கண்ணு முழிச்சது முதல்ல நான் பண்றது ஆழமான ஒரு சுவாசத்தை எடுத்துட்டு இன்றைய நாள் என்னுடைய அலைவுக்காக நான் நன்றி செலுத்தக்கூடியவளா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த வீடியோல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளோட மார்னிங் ரூட்டீன் எப்படி இருந்துச்சு, எந்த விஷயங்களோட தன்னுடைய காலை பொழுது ஆரம்பிச்சாங்க, நாங்க எந்த விதமான தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நாங்க எங்களுடைய மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மொத்த நாளும் தங்கி இருக்குது. சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், வெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், மணி ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் தொடர்பான முரண்பாடுகளா இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், கெரியர் இன் எஜுகேஷன் ஆல்சோ, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க வெளிக்கொண்டு வந்து ஒரு சிறந்த பர்சனா உங்களை நீங்க மாற்றுறதுக்குரிய எல்லா வகையிலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணணுமோ அது எல்லா துறைகளையும் பத்தி பேசிட்டு இருக்கோம், பேச போறோம். இந்த மாதிரியான தேடல்களோட நீங்களும் இருக்கிற ஆளா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. ஹேபிட் நம்பர் 1, டிஸ் த அலாம் கிளாக். அதாவது எக்ஸ்டர்னல் அலாம் யூஸ் பண்ணாதீங்க, அலாம் கிளாக்க தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் தன்னை பத்தி சொல்லும் போது, நான் எப்பவுமே எக்ஸ்டர்னல் அலாம பயன்படுத்த மாட்டேன். 8 மணித்தால ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்புறம் நேச்சுரலா கண்முழிக்க கூடிய பழக்கத்தை கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு. ஓப்ரா வின்ஃப்ரே ஆல்சோ சேம். அவங்களும் அவங்களுடைய வெல்னஸ் டைரியில அவங்கள பத்தி சொல்லும் போது, நான் ஒருபோதும் எக்ஸ்டர்னல் அலாம்ப நம்புறதும் இல்ல, அதை செட் பண்றதும் இல்ல. நான் எப்பவுமே நம்புறது என்னுடைய இன்டர்னல் கிளாக்க தான். என்னுடைய இன்டர்னல் கிளாக் தினமும் என்ன 6 மணி தொடக்கம் 6:20க்குள்ள தூக்கத்திலிருந்து என்னை விழிப்பாட்டும். என்னுடைய இன்டர்னல் கிளாக் சத்தத்தினாலதான் நான் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மை ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இன் தி மார்னிங், ஓ ஐ அம் அலைவ், தேங்க் யூ, இந்த வார்த்தைகள் மட்டுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன், ஒரு மனிதனுக்கு 8 மணித்தால ஆழமான தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரியானா கஃபிங்டன் எக்ஸ்டர்னலா நாங்க செட் பண்ற அலாம் பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாங்க, அலாம் அப்படிங்கிறது டேஞ்சருக்குரிய அடையாளம். அது நாங்க ஆழமான தூக்கத்துல இருக்கும் போது திடீரென்று எக்ஸ்டர்னல் அலாம் கேட்கும் போது சடனான ஒரு ஃபியரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் எங்களுக்குள்ள உருவாக்குது. அந்த சத்தத்தை காலையிலே கேட்கும் போது அது எங்களுக்குள்ள அதிக அளவான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட தூண்டுதலோட காலைய ஆரம்பிக்கிறது ஒரு நாளும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? அலாம் வச்சு எழும்புறதை விட நேச்சுரலா கண் விழிக்கிறது தான் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம். இருந்தாலும் அலாம் வச்சா தான் என்னால எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க மைல்டான அலாம் வச்சுக்கோங்க. அதோட அலாம் பண்றதுக்கு முன்னாடி எழும்ப பழகுங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்க காலையில என்ன டைமுக்கு எழும்பணும் அப்படின்னு மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு தூங்குங்க. ஹேபிட் நம்பர் 2, டோன்ட் கோ ஸ்ட்ரைட் ஃபார் த காஃபி. எப்பவுமே உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்றது ஒரு கப் ஆஃப் டீயோட அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் சாய்ஸா இருந்தாலும் நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, வாட்டர் இஸ் பெட்டர். அதாவது நாங்க இரவு தூங்கும் போது more than 7 to 8 hours எங்க பாடி வாட்டர் இல்லாம இருக்கு. அந்த டைம்ல உங்களுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது.
ஆகவே காலையில என்னுடைய பாடி ஃபங்க்ஷன் திரும்ப ஸ்டிமுலேட் ஆகுறதுக்கும் ஓவரால் ஃபங்க்ஷன் சரியா ஒர்க் பண்றதுக்கும் குட் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசத்துக்கும் வாட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரோட ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷிங்காவும் பாசிட்டிவாவும் இருக்கும்னு சொல்றாங்க. Habits number 3, get your body moving. Morning exercise is a daily habit of many successful leaders. Actress Gwyneth Paltrow, the owner of lifestyle company Goop, says, நான் எப்பவுமே என்னுடைய மெயில் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட் co-founder and philanthropist பில் கேட்ஸ் அவருடைய மார்னிங்ல மல்டி டாஸ்க் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய ட்ரெட்மில்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன், டிவிடிஸ் பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. The CEO of luxury lifestyle brand Equinox நம்முடைய மார்னிங் ரூட்டீன்ல எப்பவுமே யோகா அண்ட் எக்ஸசைஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் எத்தனையோ உதாரணங்கள் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இல்ல. பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மென்டல் ஃபிட்னஸுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க பிசிக்கலா ஹெல்த் ஸ்ட்ராங்காகவும் மென்டலா ஹெல்த் ஸ்ட்ராங்காகவும் இருந்தா தான் உங்க லைஃப்ல மிகப்பெரிய சாதனைகளை செய்ய இயலும். ஹேபிட் நம்பர் 4, எலிமினேட் டிசிஷன் மேக்கிங் டாஸ்க். ஒரு சிறந்த நாளுடைய ஆரம்பம் அது முந்தைய நாளுடைய இரவிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அநேகமான சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய ஈவினிங்ஸ அடுத்த நாளை பிளான் பண்றதுக்காக செலவழிப்பாங்களாம். ஃபார்மர் அமெரிக்கன் CEO கெனத் டொனால்ட் அடுத்த நாள் பண்ண வேண்டிய 3 விஷயங்களை அதுக்கு முந்தின நாளே பிளான் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி உங்களுடைய அடுத்த நாள் பிளான் பண்றது, டு-டூ லிஸ்ட் அமைக்கிறது உங்களுடைய நாளை ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ஹேபிட் நம்பர் 5, talk to yourself. இன்னைக்கு நாங்க எங்களுடைய நிறைய விஷயங்களை பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் செல்ஃப் மோட்டிவேஷன் இல்ல. எங்களை யாரும் நாங்க பாராட்டி கொள்றது இல்ல, எங்களை யாரும் நாங்க எக்ஸப்ட் பண்ணி கொள்றது இல்ல, எங்களை யாரும் நாங்க லவ் பண்றது இல்ல. உங்க மார்னிங் ரூட்டீன்ல நீங்க செய்ய வேண்டிய மிக இம்பார்ட்டன்டான ஹேபிட்ஸ்ல நீங்க உங்களோட பேசணும், உங்ககிட்ட நீங்க பேசணும். யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் அமேசிங். நீ ரொம்ப நல்லவ, எண்ணங்கள் எல்லாமே அழகா இருக்கு, உன்னுடைய செயல்கள் எல்லாமே அழகா இருக்கு, உன்னுடைய கனவுகள் அடையறதுக்கு நீ தகுதி, உன்னுடைய கனவுகளை நோக்கி நீ வேகமா பயணிச்சுட்டு இருக்க, நிறைய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்க காத்துட்டு இருக்கு, நீ இரக்க குணம் கொண்டவ, யூ ஆர் வெரி கைண்ட், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், யூ டிசர்வ் வாட் யூ வாண்ட். இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க. உங்களை ரசிங்க, உங்களை பாராட்டுங்க, உங்களிடம் மன்னிப்பு கேளுங்க, உங்களை ஃபோர்கிவ் பண்ணுங்க, உங்களை அக்செப்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வெளியில இருந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கிற சப்போர்ட் அண்ட் லவ் விட நீங்க உங்களுக்கு கொடுக்கிற சப்போர்ட் அண்ட் லவ் உங்கள மிகப்பெரிய அளவான மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய சாதனைகளை செய்யறதுக்கு அது தூண்டுகோலா இருக்கும். நீங்க தான் உங்களுக்கு உங்களால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. எந்த விஷயத்தையும் சக்சஸ் பண்ணியும். தேங்க்யூ guys.